ஹலோ கைஸ், இன்னைக்கு பிளேயர் காண்ட் லெவலில் எபிசோட் 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த மேனேஜரை காட்டுறாங்க. ஆளு அங்கே டீயை குச்சின்னு ஜாலியாக ஏதோ போட்டலை பற்றி அங்கே பார்த்துன்னு இருக்கான். இதை பார்க்கும் போது அவரோட நிம்மதி அங்கே நிம்மதி இல்லாமல் போயிடுது. ஏன்னா புதுசாக ஒரு போர்ட்டல் அங்கே வந்திருக்கும். அதை டிஸ்கவர் பண்ணதும் வேற யாரும் இல்லை, நம்ம கிம்மு தான். அங்கே இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு ரூலை பற்றி அங்கே தெரிய வருது. அந்த கேட்டை யார் டிஸ்கவர் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த கேட்டுக்கு ஓனர் மாதிரி. ஆனால் அதுக்குன்னு உடனேலாம் அவங்களால உள்ளே போக முடியாது. சில பல கண்டிஷன் இருக்கு, அதுக்கப்புறம் தான் அவங்களால உள்ளே போக முடியும். ஆனால் நம்ம கிம்மு தான் அந்த கேட்டுக்கே ஓனர் போது அந்த இடத்துல நம்ம கிம்மு கேட்க மாட்டான். அங்கே இதனால அவரு கிம்ம தனியாக ஒரு கெஃபேக்கு கூப்பிடுறாரு, அங்கே வச்சு பேசலான்னு. சீன்ல அங்கே வந்தோடனே அவரு அங்கே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேட்கறது, நீ கண்டுபிடிச்ச அந்த கேட்டு ஒரு எஃப்ரன் கேட்டு தான், நீ உண்மையிலேயே கான்ஃபிடென்ட்டா இருக்கியா? இருக்கேன். அதே மாதிரி என்ன நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன் தெரியும்ல. அதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது. நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன், உள்ள போயே ஆகணும் அப்படின்னு தான் நீ சொல்லுவ. அதனால சீக்கிரம் சொல்லு, நீ இது வரைக்கும் எத்தனை ஃப்ளோரை கிளியர் பண்ணிருக்க? டோட்டலா 11 ஃப்ளோர்ஸை கிளியர் பண்ணிருக்கேன். சரி, உன்னோட லெவலு ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், லெவல் 1 தான். சரி, ஏதோ ஒன்று, உனக்கு நான் 4 நாளுக்கான டைம் தரேன். ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு சீக்கிரமா என்னை மீட் பண்ண. உனக்கான டெஸ்ட்டை நான் எடுக்கணும். அப்படி நீ ப்ரிப்பரேஷனை சரியா பண்ணல, இல்லை உன்னால அங்கே சரியா பர்ஃபார்ம் பண்ண முடியல, அதுக்கப்புறம் என்னால் எதுவும் பண்ண முடியாதுப்பா. நான் உன்னை விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. உள்ள சீண்ட 4 டேஸ் ஆயிடுது. அந்த இடத்துல வித்தியாசமான ஒரு ரூமுக்கு வந்துடுறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம கிம்முக்கும் மேனேஜருக்கும் அங்கே சண்டை ஏற்பட போகுது. அங்கே கிம்மு கிட்ட ஒரு ஆஃபரையும் கொடுக்குறாரு. ஹேய் கிம், இப்போவும் கேட்ட ஒரு நல்ல ஐடியாவை கொடுக்குறேன். இப்போ தயாராகலன்னா சொல்லு, உனக்காக நான் இப்போவும் டைம் தரேன். ஆனா நம்ம கிம் அதுக்கு ஒத்துக்கல. இல்ல, நான் இப்பயே சண்டை போட்டாகணும். அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டுக்காரனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ப்ரொமோஷன் கிடைச்சக்கப்புறம் அவனை ஆளையே காணும். அவனா கார்வனு ஏதோ ஒரு கில்டுல ஜாயின் பண்ணிட்டான். அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சு. சரி, அப்புறமா டைம் இருக்கும் போது அவனை மீட் பண்ண வேண்டியதான். ஏ கிம், தப்பி தவறி கூட என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்றத. ஏன்னா நான் ரொம்ப பயங்கரமானவன். உனக்கு வெப்பனை பயன்படுத்தணுமா? கண்டிப்பா நீ பயன்படுத்திக்கலாம். ஆனா என்ன நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணா அது உன்னோட தப்பு தான். பெருமா அங்க ஒரு பஞ்சு தான் பண்றாரு. அவரோட பஞ்சுல அந்த அளவுக்கு பவர் இருக்கு. சும்மா காத்துல பண்ண பஞ்சுக்கே நம்ம கிம் அப்படியே தூரமா தள்ளி போறான். கிம்முக்கும் இப்பதான் புரியுது இவரு இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காருன்னு. இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஹை ரேங்கரா இந்த தான் இவரு. எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போயிடுச்சு, இவரை இந்த மாதிரி நிலைமையில என்னால தோக்கடிக்க முடியாது. ஆனா அதுக்குன்னு நான் தோல்வியை ஒத்துக்க வாய்ப்பே இல்லை. இப்படி நம்மளால யோசிக்கும் போது அதுக்குள்ள மூஞ்சி கிட்ட காலை கொண்டு வந்துடுறாரு. அந்த பயங்கரமான அட்டாக்கு படலான்னு போவும். ஜஸ்ட் மிஸ்ல அவனோட ஸ்வாடை வச்சு அங்க தடுக்கிறான். அங்க அட்டாக் பண்ண இம்பாக்ட்ல அப்படியே நம்ம ஹீரோ தள்ளி போறான். கிம், நீ உண்மையிலே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்தியா, இல்ல அப்படியே வந்திருக்கியா? ஏன்னா ஃபோக்கஸே இல்லாம கேட்டுக்குள்ள நீ போனா கண்டிப்பா நீ இறந்து போக அதிக வாய்ப்பு இருக்கு. இதை கேட்குற நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. இருந்தாலும் அவன் கம்மன் தான் இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ சும்மா இல்ல, ஆல்ரெடி ஒரு பிளானை போட்டு தான் வந்திருப்பானே. 4 நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சு நம்மளுக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஈகோவா இருக்கிற ஒரு ஆர்மரை தான் வாங்கணும் அப்படின்னு பாக்குறான். அங்க நம்ம லோ பயங்கரமா கலாய்க்குது. நான் எப்பெல்லாம் ஆளு ஏதாச்சும் ஆர்மரோ இல்ல ஏதாச்சும் பொருளை வாங்கலான்னு போறானோ அந்த டைம்ல அதோட வேலையை பார்த்தே ஆளோட கண்ணெல்லாம் அப்படியே பிதுங்கி வெளில வந்துடும். அந்த அளவுக்கு பயங்கர வேலையா இருக்கும். இதனால நம்ம லோவோ அங்க பயங்கரமா கலாய்க்குது. நம்மால இந்த அளவுக்கு புவரா இருக்கான்னு. அங்க பணமே இல்லாம இப்படி மனசோடைஞ்சு உட்காரும் போது அந்த இடத்துல ஒரு பையன் பயங்கரமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டை போட்டு இருக்கான். அவங்களும் ஒரு கடையை பத்தி தான் பேசுறாங்க. அதுவும் அந்த பையனோட கிராண்ட்பா கடை தான். அந்த பையனும் எவ்வளவோ சொல்றான், கிராண்ட்பா அமேசிங்கு. ஆனா அவங்க கேட்கற மாதிரியே இல்ல. அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட கண்ணு அவன் மேல பத்து. லோக்கும் எல்லுக்கும் நல்லாவே புரியுது அவன் மேல இருக்கிற அந்த ட்ரெஸ் அதுவே ஒரு ஈகோ தான். இந்த விஷயத்த அவன் கிட்ட சொல்ல உடனே நம்ம ஆளு கேக்குறான், ஆமா உன்னோட கிராண்ட்பாவோட கடை அது எங்க இருக்கு, நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாங்க. இதுல திரும்பவும் லோ சொல்லுது, கண்டிப்பா எனக்கு தெரியும் மாஸ்டர், அவன் போட்டு இருக்க அந்த துணி அதுவே ஒரு ஈகோ தான். அடிக்க வந்தோடனே அந்த சின்ன பையன் சொல்றான், அட தாத்தா, உங்களுக்காக நான் கஸ்டமரை கொண்டு வந்திருக்கேன். மீன்ஸோ ஆல்ரெடி எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நீ கெஸ்ட் எல்லாம் கொண்டு வரக்கூடாது. ஆனா தாத்தா, உங்களோட கடை எவ்வளவு மாசுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால்தான் நான் மத்தவங்க கிட்ட இதை சொல்றேன். ஏன்னா அன்னைக்கு எனக்காக உருவாக்குன அந்த துணி அது உண்மையிலேயே அற்புதமா இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வரான். அங்க இடத்த பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஈகோ 2 ஈகோலாம் இல்ல, நிறையவே ஈகோ வெப்பன்ஸ் இருக்கு. நம்ம ஈகோவா இருக்கிற நம்ம லோவே ரொம்ப ஷாக் ஆகுது. இந்த அளவுக்கு
இந்த இடத்துல ஈகோஸை இவரு வச்சிருக்காரு. எல்லாமே மிஸ்ஸிங் பேரா இருக்கிற ஈகோ தான். அதாவது இதுங்களுக்கு பேரே இல்ல, நேம்லெஸ்ஸா இருக்கிற ஒரு ஈகோ இது. அங்க வயசானவரும் டைரக்டா நம்ம ஆளு கிட்ட சொல்லிடுறாரு, எப்பா தம்பி, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி விஷயத்த சேல் பண்ணணும்னு எந்த விதமான ஐடியாவும் இல்லப்பா. ஏன்னா யாரு வந்து என்னோட ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணலையோ இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு சேல் பண்ணணும்னு எனக்கு ஐடியா இல்ல. ஆனா நான் இதை வாங்குறதுக்கு தயாரா இருக்கேன். ஆட ஆல்ரெடி சொல்லிட்டேன்பா தம்பி, என்னால இதை பயன்படுத்த முடியாது. அப்புறம் என்ன பயன் இருக்கு இதை வாங்குறதுல? நான் உங்களுக்கு பயன் பத்தி காட்டினா சோ அப்புறம் என்ன சொல்லுவீங்க? இது ஒரு நேம்லெஸ் ஆன ஸ்வார்டு தானே. இதோட லெவல் அது 79, இதோட எபிலிட்டி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் அந்த ஸ்வார்டை பத்தி சொல்றான். அங்க இதை பாக்குற ஒரு ஆச்சரியம் ஆகுறாரு. என்ன உன்னால அந்த எபிலிட்டி எல்லாம் பார்க்க முடியுதா? ஆமா, உங்களாலையும் பார்க்க முடியுது இல்லையா? சரி, அப்புறம் என்ன, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. அந்த இடத்துல அந்த ஸ்வாடை எடுத்துட்டு அந்த ஸ்வாடுக்கு ஷார்ப்னஸ் அப்படின்னு ஒரு பேரும் வைக்கிறான். அங்க தாத்தாவும் பேரனும் அப்படி ஷாக் ஆகுறாங்க. ஆனா கடைசியில எதுவுமே ஆகல. மாஸ்டர், எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்வாடுக்கு நீங்க வச்ச பேரு அது வந்து பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ஈகோக்கும் பேரு வந்து உடனே பிடிக்குமான்னு கேட்டா கிடையாது. நீங்க வேற ஏதாச்சும் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்களேன். சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து அங்க படு வேகமா அங்க தாக்குறதுக்கு வரான். நான் வெறும் ஒரே கையில அந்த வெப்பனை அப்படியே தட்டி விடுறாரு. அம்மா என்ன ஆச்சு உனக்கு? உன்னால எவ்வளவுதான் பண்ண முடியுமோ? இன்னமும் நீ பண்ற அட்டாக்ல நீ தயங்குற அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இதே மாதிரி போச்சுன்னா உன்னால என் மேல ஒரு ஸ்கிராட்ச கூட போட முடியாது. நான் யோசிச்சதை விட இவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு இல்லையா? பின்ன இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லெவல்ல இந்த ஒரு ஹை ரேங்கர் தான் இவரு. இருந்தாலும் நான் விடக்கூடாது, கான்சென்ட்ரேட் பண்ணும். கிம்மு விடாம படுவேகமா அங்க தாக்குறான். மேனேஜரும் ஒரு அட்டாக்ல இருந்து அங்க தப்பிக்கிறான். அங்க மேனேஜருக்கு புரியுது நம்ம கிம்மும் ஃபாஸ்டா தான் இருக்கான்னு. அந்த இடத்துல நம்ம கிம்மு தாக்க முதல்ல அவரு அசால்ட்டா அங்க தப்பிக்கிறாரு. அங்க மேனேஜரை நம்மளே ஏதோ டமி பீஸ் அப்படின்னு தான் யோசிச்சிருப்போம். ஆனா கிம்முக்கு அங்க பயங்கர டஃப் தராரு. கட்டத்துல நம்ம மேனேஜர் ஒரு பயங்கரமான பஞ்ச நம்ம கிம்மு மேல அடிக்கலான்னு போறாரு. சீன் அப்படியே பாஸ்டுக்கு போகுது. அந்த ஈகோ வந்து அவனை ஏத்திருக்காதுல, இதனால ஆளு ரொம்பவும் கஷ்டப்படுவான். அங்க லோ வந்து சொல்லுது, மாஸ்டர் நீங்க கவலைப்படாதீங்க, அது வந்து உங்களை ஓனரா பிக் பண்ணலனா என்ன, நாங்க வந்து இருக்கோம்ல, எல்லா ஈகவும் ஒரே மாதிரி இருக்காது, அதனால நீங்க கவலைப்படாம முன்னேறி போங்க, நாங்க வந்து உங்களை எப்பயுமே விரும்புவோம் மாஸ்டர் அங்க இப்படின்னு எல்லு வந்து அங்க சொல்லுது. ஆனா நம்ம லோ அங்கேயும் நிக்காம பயங்கரமா கலாச்சிருந்தா இருக்கு. சரி ஏதோ ஒண்ணு, கடைசியா என்னோட ட்ரையை நான் கொடுக்க வேண்டியதுதான். அப்படிதான் மாஸ்டர் உங்களால முடியும் அப்படின்னு அங்க எல்லு வந்து சொல்லுது. அதனால ஏதோ ஒரு ஆரம்பர மேல அவனோட கையை வச்சுட்டு ப்ரௌன் ஹார்ட் அப்படின்னு அவன் சொல்றான். திடீர்னு ஒரு பயங்கரமான ஒலி அப்பியர் ஆகுது. அங்க கிம் வந்து சுத்தமா எதிர்பார்க்கல அந்த ஆர்மர் அது வந்து எக்யூப் ஆயிடுது. அந்த ஆர்மர் ஈகோக்கும் அந்த பேர் வந்து பூச்சு போயிடுது. அதனால நம்ம ஹீரோ கூட அந்த ஆர்மர் அது வந்து இணையுது. இந்த ஆர்மர் நிறையவே எபிலிட்டிஸை இழந்திருக்கு. ஆனா இதுக்கப்புறம் அதால பயங்கர ஸ்ட்ராங்கா மாற முடியும். சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு பஞ்ச் அடிக்கிறாரு. அந்த ஆர்மரோட பவரே என்னன்னா எந்த விதமான அட்டாக்க கொடுத்தாலும் அதை ஈஸியா ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். பயங்கரமான அட்டாக்க உங்க மேல பண்றாங்கன்னா அந்த அட்டாக்க ஆப்போனன்ட்டுக்கு அப்படியே கொடுக்க முடியும். நான் மேனேஜர் சும்மா இல்லைங்க, அவரு வந்து ஒரு ஹை ரேங்கர்ல பண்ண அட்டாக்கோட இம்பாக்ட் சும்மா பங்கமா இருக்கு. பண்ண இம்பாக்ட்ல நம்ம ஹீரோவும் தள்ளி போய் விழுறான், மேனேஜரும் அங்க தள்ளி போய் விழுறாரு. ஹீரோ அப்படியே அங்க வாழ போய் வச்சுக்கிறான். அந்த வாழை ஒஞ்சது. மேனேஜர் ட்ரிங்கையும் தூக்கி போறாரு. இந்தா இதை குடி, இது மூலமா உன்னோட இன்டர்னல் இன்ஜுரிஸ் எல்லாமே சரியாயிடும். உண்மையா சொன்னா இப்ப என்னோட கையெல்லாம் பயங்கரமா ஷேக் ஆகுது, என்னால இதை ஓபன் கூட பண்ண முடியல. அங்க மேனேஜரும் சொல்றாரு, நீ பாஸ் ஆயிட்ட தம்பி, சுத்தமா எதிர்பார்க்கல, நீ வந்து என் மேல ஸ்கிராட்சா கூட கொடுக்க மாட்டேன்னு நான் யோசிச்சேன். ஆனா நீ பரவாயில்ல, நல்ல ஐடியாவோட தான் வந்திருக்க. ஏன்னா நான் உன் மேல அந்த பயங்கரமான பஞ்ச கொடுக்கும் போது வந்து ஒரு ஸ்மைல பண்ண, அதுலயே எனக்கு தெரிஞ்சது உன்கிட்ட ஏதோ ஒரு பயங்கரமான பிளான் இருக்குன்னு. ஆமா, நான் பண்ண அட்டாக்ல இருந்து நீ எப்படி தப்பிச்ச? உனக்கும் எதுவும் ஆகல, அது ஒரு சீக்ரெட். அங்க மனசுலயே சொல்றான், தேங்க்ஸ் சொல்லணும்னா என்னோட ஐட்டம்க்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணுமே. இதுக்கப்புறம் அவன் கேட்டு கிட்ட வந்துடுறான். அங்க அவரு போறதுக்கு ஒத்துக்கிறாரு. கேட்டுக்குள்ள போகலாம். கரெக்டா 7 நாள்ல ஏஜென்ட்ஸ் வந்து உள்ள வருவாங்க. அதுக்குள்ள நீ வந்து கிளியர் பண்ணும். ஆனா நான் உனக்கு கொடுக்குற டைமிங் இது வந்து வெறும் 5 நாள். 5 நாள்ல நீ கிளியர் பண்ணணும். இப்படி ஒண்ணு நீ கிளியர் பண்ணலன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த ஏஜென்ட்ஸ் உள்ள வராங்களோ இல்லையோ, நானே உள்ள வந்துருவேன். உள்ள வந்து அப்படியே உன்னை இழுத்துன்னு வர மாதிரி ஆயிடும். உனக்கு புரியுதுல? கவலையே படாதீங்க, நான் வந்து எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறேன். சரி, ஃபுட்டு போஷனு இதெல்லாம் பேக் பண்ணியா? பேக் பண்ணியாச்சு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ எதுக்கு இவரு சொல்ற எல்லா விஷயத்தையும் கேக்குறானா, ஒரு வகையில இவருக்கு பயங்கரமான பவர்ஸும் இருக்கு. ஆக்ட் பண்ற விதம் ஒரு அப்பா ஆக்ட் பண்ணா எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஆக்ட் பண்றாரு. அதனால இவரு மேல எனக்கு நிறையவே மரியாதை இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம கிம் டைரக்டா அந்த கேட்டுக்குள்ள வரான். உள்ள போகும்போது நம்ம கிம்முக்கு ஒரே ஒரு கவலை தான். நம்ம கிம் தான் இந்த கேட்டை கண்டுபிடிச்சா. ஒரு வகையில இது சஸ்டைனபிளான கேட்டா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். என்னதான் இது ஒரு எஃப்ரங் கேட்டா இருந்தாலும் கண்டிப்பா நான் வந்து ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நான் இந்த இடத்துல எப்போ என்ன ஆகும் அது வந்து நம்மளுக்கு
எனக்கு சொல்ல முடியாது, அதனால நான் கேர்ஃபுல்லா இருக்கணும் சொல்லி வாயமுல்ல இதுக்குள்ள ஒரு உல்ஃப் வருது. அதோட கதையை அசால்ட்டா அவன் முடிக்கிறான். அங்க சைட்ல அவன் பாக்குறான், இதே மாதிரி ஏகப்பட்ட உல்ஃப் இருக்கு. பார்த்தோன்னே நம்ம கிம் வந்து சொல்றான், அவ்வளவுதான், இட்ஸ் டைம் டு லெவல் அப் எப்படின்னு இவன் சொல்ல எங்கே இந்த சாப்டர் முடியுது. ஸோ இதுக்கு மேலதான் கதை இன்னமும் வேற லெவல்ல போகும். நம்ம ஹீரோ கிட்ட இப்போ கரண்டா 3 ஈகோ இருக்கு. இதுக்கப்புறமும் நிறையவே ஈகோவை அவன் கலெக்ட் பண்ணுவான். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய லைக்ஸ் போட்டாதான் என்னால தொடர்ந்து போட முடியும். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.